வணக்கம். இன்னொரு மேட்ச் ப்ரிவியூவில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிஎஸ்கேவுடைய 3வது மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். ராஜஸ்தானில் கிடையாது, ஜெய்ப்பூரில் கிடையாது. இந்த மேட்ச் குவஹாத்தியில் பர்சபாரா ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு புது ஸ்டேடியம் 2 வருஷமாக தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேடியமில் மொத்தமாகவே 5 மேட்ச் தான் நடந்திருக்கு. இன்றைக்கி நடக்க போகிறது 6வது மேட்ச்சு. ஸ்டேடியம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பிளேயிங் 11 என்ன மிஸ்டேக் நடந்தது, டாஸ் என்ன நடந்தது, என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஒரு ரீகேப் பார்த்துடலாம். அதாவது டாஸ் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே. நான் சொன்னேன் பவுலிங் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே மாதிரி பவுலிங் தான் எடுத்தாங்க. பேட்டிங் ஆடுற டீம் ராஜஸ்தான், இவங்க ராயல் சேலஞ்சர்ஸாக இருந்திருந்தால் கண்டிப்பாக பேட்டிங் தான் எடுத்திருப்பாங்க. பேட்டிங் எடுத்திருந்தால் 180 எனி ஸ்கோர் அப்போ 180 பாஸ் ஸ்கோர் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். அதே மாதிரி தான் நடந்தது. 180க்கு மேலே அடித்தாங்க, கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 190 அடித்தாங்க. 195 கிட்ட அடித்தாங்க. போச்சு 50 ரன் ஷாட்டு. பயங்கர அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க சொந்த கிரவுண்டில். 18 வருஷம் கழித்து ஜெயிச்சாங்கிற பேரில். எவ்ரி திங் செட் அண்ட் டன். இப்போ ஒரே நாளில் கிட்டத்தட்ட 36 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணி இன்றைக்கி அடுத்த கேம் ராஜஸ்தான் ராயல்ஸ் எதிர்த்து குவஹாத்தியில் ஆட போகிறாங்க. ஸோ பிளேயிங் 11 கண்டிப்பாக மாற்றம் கொண்டு வந்தே ஆகணும். நான் போன மேட்ச்சில் சொன்னதான் இந்த மேட்ச்சும் சொல்கிறேன். சாம் கரன் ஆடவே கூடாது. சாம் கரனை உட்காந்து நீ தம்பி வெளியே உட்காந்துருப்பா, உன்னை மும்பையிலே ஹைதராபாத்லேயே கூப்பிட்டுக்கலான்னு சாம் கரன் உட்கார வச்சுட்டு எப்படியாவது டெவான் கான்வே உள்ளே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் டியூ டு ஃபார்ம் அண்ட் கன்சிஸ்டன்சிஸ் காரணமாக கண்டிப்பாக ஒன் ஆஃப் ராகுல் திரிபாதி ஆர் தீபக் கூட வெளியே உட்காரணும். கன்சிடரிங் ருத்ராஜ் கைக்வாட் பிளேயிங் அட் நம்பர் 3, எனக்கு தெரிஞ்சு தீபக் கூட தான் உட்கார வைப்பாங்க. ராகுல் திரிபாதி ஓப்பனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் டிசைட் பண்ணிட்டார் நான் நம்பர் 3 தான் ஆட போனேன் அப்படின்னு. ஸோ அப்படி கணக்கு பார்க்குறப்போ கண்டிப்பாக தீபக் கூட ஹேஸ் டு சிட் அவுட். விஜய் சங்கர் இஸ் அ ப்ராபபிள் ரீப்ளேஸ்மெண்ட். நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான், குறை சொல்ல முடியாது. லாஸ்ட் 2-3 இயர்ஸாக செம ஸ்டார்ட் வச்சுருக்காரு. 2023 பார்த்தோம் வேர்ல்டு கப், ஒன் டே வேர்ல்டு கப் வர டைமில் பயங்கரமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுருந்தது குஜராத் டைட்டன்ஸ்க்கு. போன வருஷமும் நல்லா தான் ஆடினார். நாட் அ கம்ப்ளைனிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விஜய் சங்கர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் யூ குட் கெட் ஃபார் தீபக் கூட. ராகுல் திரிபாதி ட்ராப் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ராகுல் திரிபாதி ஏன்னா தீபக் கூட சம்மன் ஹூ பில்ட்ஸ் ஹிஸ் டைம், டேக்ஸ் ஹிஸ் டைம். ஆனால் ராகுல் திரிபாதி அப்படி கிடையாது. அவர் 2 பால் பார்ப்பார், செட் ஆயிடுச்சுன்னா அடிச்சிடுவார், இல்லைன்னா 7 பாலுக்குள்ள அவுட் ஆகிட்டு கிளம்புற ஒரு பவுலர் அவர், பேட்டர் அவர். அதனால் அவருக்கு பெருசாக பாலும் சாப்பிட மாட்டார், டக்குன்னு கிளம்பி போயிடுவார். ஆனால் தீபக் கூட வில் டேக் ஹிஸ் டைம். 30 பால் ஆடி 35 ரன் அடிக்கிறதுக்கு அது வேறு யாராவது பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கன்சர்னாக இருந்திருக்கு. ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபோர்ஸ் சேஞ்சஸாக இருக்கணும். பொறுத்திருந்து பார்க்கணும் 10 ரன்னாவா நேத்தன் வில்லியர்ஸ் ஆட போகிறாங்களா அப்படின்னு. என்னோட கணிப்பு என்னன்னா 10 ரன் ஆடினா மாட்டிக்குவாங்க. கன்சிடரிங் இவர் நல்லா நேத்தன் வில்லியர்ஸ் நல்லா ஸ்லோ டெலிவரிஸ் போடுவார் அப்படிங்கிறனால நேத்தன் வில்லியர்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட்டு போன மேட்ச் தான் 10 ரன் உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை ட்ராப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தோணுது. இந்தியன் டீமாக இருந்திருந்தால் ஒரு மேட்ச் ஆடிட்டு உட்கார வச்சுருப்பாங்க. பட்டு சிஎஸ்கேங்கிறனால கண்டிப்பாக ஒரே மேட்ச்சில் உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 10 ரன்னாக கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக நேத்தன் எல்லிஸ் ஆடி ஆகணும், வேறு வழி இல்லை. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சுபம் தூபேவை ஆடிட்டு இருக்காங்க அதாவது இம்பேக்ட் சப்ஸ்டிடியூட்டாக. நான் நினச்சேன் சரி ஓகே வேறு யாராவது வருவாங்க, நான் இன்னொரு பிளேயர் குமார் கார்த்திகேயா மாதிரி ஒருத்தர் ஸ்பின்னர் வருவார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவங்க சஞ்சு சாம்சன் அந்த ஃபிங்கர் இன்ஜுரி இருக்கிறனால சஞ்சு சாம்சனை இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணிட்டு சுபம் தூபே மெயினில் ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் இஃப் இஸ் ஃபிட், சுபம் தூபே தான் ஸ்ட்ரைட்டாகவே இம்பேக்ட் சப்ஸ்டிடியூட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு சுபம் தூபே பேர் மெயின் 11 இருக்குது. அதுவும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. பெரிய ஹை ஸ்கோரிங் வென்யூலாம் கிடையாது. சேம் மெட்ராஸ்க்கு என்ன சொல்கிறோமோ அதே தான் பர்சபாராக்கும். டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் போட்டு 180 185 அடித்தா கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணிடலாம். ஆனால் கேள்வி என்ன வரும் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் சைடோட பவுலிங் லைனப் கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது, வீக்காக தெரியுது. அப்படிங்கிறப்போ எங்கே போனாலும் அடி வாங்குறாங்க. லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா கிட்ட அடி வாங்கினாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு டீம் கூட அடி வாங்கினாங்க. அவங்களுடைய கான்ஃபிடென்ஸே பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் 2 தோற்று பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசியில் இருக்காங்க. கீழே இருந்த குஜராத் டைட்டன்ஸே பாயிண்ட் எடுத்து மேலே வந்துட்டாங்க, இவங்க இன்னும் கீழேயே இருக்காங்கிறப்போ ராஜஸ்தான் ராயல்ஸோடைய பவுலிங் அட்டாக்
கொஞ்சம் கன்சர்னிங்காக இருக்குது. பேட்டிங் நோ டவுட் அபவுட் இட். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், த்ருவ் ஜுரேல், சிம்ரான் நெட்மயர், நிதிஷ் ராணா, துஷார் தேஷ்பாண்டே, கன் பேட்டிங் லைனப். பேட்டிங் லைனப்பை குறைய சொல்ல முடியாது. ஆனால் கொஸ்டின் என்னென்னா பவுலிங்கில் தான் வருது. ஆஃப் லேட் ரொம்ப ஒரு மாதிரி ஆஃப் கலர்ஸில் தெரியுறாங்க. ஜஸ்பிரித் பும்ராலாம் சரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா தண்ணி லாரி மாதிரி லீக் பண்ணிருக்காரு ரன்ஸை. ரொம்ப பயங்கரமாக போயிட்டே இருக்குது. அவர் எப்படி போட்டாலும் விக்கெட் விழுக மாட்டேங்குது. மயங்க் தீக்ஷனா சொல்லவே தேவையில்ல, அன்லக்கி கேண்டிடேட். சூப்பராக போட்டுருவார். 4 ஓவர் 35 விக்கெட்ஸ் கால்மில் பார்த்தா 0ன்னு இருக்கும். வனிந்து ஹாசரங்கா சேம் கேஸ். வனிந்து ஹாசரங்கா எப்படின்னா விக்கெட் எடுத்துருவார், 2 விக்கெட் எடுத்துருவார், பார்த்தா 4 ஓவர் 45 இருக்கும். பட் வேறு வழி இல்லை. ஃபாரினர்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சர், வனிந்து ஹசரங்கா மற்றும் மகேஷ் தீக்ஷனா ஆடி தான் ஆகும், வேறு வழியே இல்லை. இன்னொருத்தர் சிம்ரான் நெட்மயர் ரீடைன் பண்ணவங்க. சிம்ரான் நெட்மயர் வந்து அடிச்சிருவார் 40 பால் 70 ரன். மாட்டினா கன்ஃபார்மு, இல்லைன்னா அவரும் பட்டா பாகியம் பாடட்டிலேக்கும் கேஸ் மாதிரி 15 பாலில் கிளம்பி போயிடுவார். ஸோ இது ஸ்பின் பிச் அப்படின்னு சொன்னப்போ ஸ்பின்னிங் ஏஜ் யாருக்கு இருக்குன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, நூர் அகமது வச்சு போட்டுருவாங்க. தேவைப்பட்டால் ரச்சின் ரவீந்திரா கூட கை சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னும் இந்த சைடு பார்க்குறப்போ மகேஷ் தீக்ஷனா சுபம் தூபே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுபம் தூபேவும் போடுவார். மகேஷ் தீக்ஷனா, வனிந்து ஹசரங்கா, ரியான் பராக் கை சுற்றுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ நிதிஷ் ராணாவும் பவுலிங் போடுவார். ஸோ தே ஹாவ் 5 ஸ்பின்னர்ஸ், 3 பார்ட் டைமர்ஸ் வச்சுருக்காங்க, 2 ரெகுலர் ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். என்னுடைய அனாலிட்டிக்கல் ப்ரெடிக்ஷன் மேட்சுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின் த டாஸ், பேட் ஃபர்ஸ்ட், போட்டோ டோட்டல் 180 above, 2 பாயிண்ட் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் டாட்டா பை பை, அடுத்த டீமுக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பொறுத்துன்னு பார்க்கலாம். சிஎஸ்கேவோட அடுத்த மேட்ச்சில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய், தேங்க்யூ.